குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். முதல்ல டிஸ்கிளைமர் பார்த்துடலாம், அப்புறம் நிஃப்டியில் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். நிஃப்டி இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னா ரேஞ்சு பெருசு. நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான், ஃபஸ்ட்டு கேண்டில் ரேஞ்சு பெருசாக இருந்தால் நம்மளால் இன்னும் டக்குன்னு ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்துடுது பாருங்க, 170 பாயிண்ட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் 170 பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நம்மளால் டக்குன்னு ஏதாவது அப் சைடு டவுன் சைடு தான் எடுக்கணும். சேஃபாக எடுக்கிறது தான். நடுவில் எடுத்தால் மாட்டிப்போம் நமக்கு. ஸோ நமக்கு என்ட்ரி எங்கே கிடச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போச்சுன்னா நம்ம ஒரு கால் சைட் ட்ரை பண்ணலாம். ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இனியும் நம்மளோட புல்லி சைடு பார்த்தீங்கன்னா 23,800 மேலே தான் இருக்குது. இதுக்கு மேலே போனால் தான் புல் சைடு. அது வரைக்கும் நம்ம செல் அண்ட் ரைஸ் கான்செப்ட் தான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டிச்சுன்னா ஒரு இங்கேருந்து இந்த அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதை தாண்டலை. இங்கேயே வந்து ஒரு டபுள் டாப் அடிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டாப் அடிச்சிருக்கோம். ஸோ அது டபுள் டாப் சொல்லலாம், அதுக்கப்புறம் ட்ரிபிள் டாப்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல அந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டு, அதாவது நேத்தியோட ஐயை இங்கே திருப்பி ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்து டார்கெட் வந்து இது வைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஆகிடுது. பட் கடைசியில் நம்ம மார்க்கெட் ஈவினிங் வந்து கரெக்டாக அங்கே ரீச் ஆகிடுது. இன்றைக்கி இப்படி தான் ட்ரேட் எடுக்க முடியும். சப்போஸ் இங்கே எடுக்க முடியாட்டா கூட நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோன்னா, மார்க்கெட் இப்படி ட்ரெண்டாக போகுது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன்னா, இந்த ட்ரெண்ட் உடஞ்சிதுன்னா நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இங்கே எடுத்தால் கூட டார்கெட் இதை வச்சுருக்கலாம். பட் அது ரீச் ஆகலை, அதுக்கு முன்னாடி இங்கே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இந்த இடத்துல எடுத்துருப்போம். கண்டிப்பாக 20-30 பாயிண்ட் அசால்ட்டாக எடுத்துருப்போம். அதில் நோ டவுட்டு. அதுக்கப்புறம் திருப்பி எடுக்கிறதுலாம், நடுவில் எடுக்கிறதுலாம் நாட் அட்வைசபிள். ஏன்னா மார்க்கெட் எப்படி போகும் நம்மளால சொல்ல முடியாது. இன்னைக்கு வீக்கெண்டு மார்க்கெட் கீழே உடஞ்சி வரும்னு நினைச்சாங்க. ஆனால் பெருசாக வரல. டே க்ளோஸ்லேயே வந்து சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ நேற்றுக்கு ஹெவியாக வந்ததுனால இன்னைக்கு வந்து மார்க்கெட் பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு கன்சல்டேஷன், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அந்த மாதிரி தான் இருக்கே வந்து பெருசாக வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸும் பெருசாக ஆன மாதிரி சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் எங்கே நிற்குதோ அங்கேயே நிற்குது. ஸோ இப்போ நாளைக்கு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மற்றதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதுவும் பெருசாக ஒன்றும் போகல. எங்கே விட்டுதோ அங்கேயே வந்து நிற்கு. ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு 7 பாயிண்ட் முடிஞ்சதில்லை. அது திருப்பி வந்து அங்கேயே வந்து வந்துடுது. மிட் கேப்பு மிக்ஸடாக இருக்குது. அது ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸ்மால் கேப் மைனஸில் இருக்குது. அண்டு கோல்டு திருப்பி இன்றைக்கி ஏறிடுது. அகெயின் சில்வர் ஃப்ளாட், அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்தியா விக்ஸு இன்றைக்கி வந்து ஒரு 0.04% ஃப்ளாட்னு சொல்லலாம், ஒன்றும் இல்லை. பட் யூஎஸ்டி டாலர் வந்து 93க்கு போயிடுது. ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேஜில் 93.76 இருக்குது. ஸோ குளோபல் மொமெண்டம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னும் சுவாரஸ்யமாக இல்லை. எனி டைம் எனி திங் கேன் ஹேப்பன், அப்படி தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ ஓஇ பொசிஷன் என்னன்னு பார்த்துருவோம். ஓஇ பொசிஷன் வந்து 23,000 ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இங்கே 70 lakhs புட் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஆசிடிஸ் பார்க்கும்போது ஸோ மார்க்கெட் 23,000 கீழே உடையாத மாதிரி இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 23,300 ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் முடியாத மாதிரி இருக்குது இந்த வீக் எக்ஸ்பைரி. இப்போ நாளைக்கு என்ன ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த வீக் எப்படி போச்சுன்றதை பார்த்துருவோம். எங்கேயே வந்துருக்கோன்றதை பார்த்துருவோம். வீக்லி ஆங்கிளில் பார்ப்போம், நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் வெயிட் பண்ணிடுறேன். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். செகண்ட் சூப்ரிலேருந்து எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்னு மார்க்கெட் பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து 10.45% கீழே இறங்கியிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கீழே தான் போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுனா 22,800 வரையும் போகும். அதுக்கப்புறம் வந்து 22,390 அந்த மாதிரி போய் கிட்டத்தட்ட 22,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வீக்லி ஹேண்டில் பார்க்கும்போது டேல எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். டேல பார்த்தீங்கன்னா 23.14 இது சின்ன பவுன்ஸ் தான். இதை பவுன்ஸ் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த லெவலில் கிராஸ் பண்ணணும். 23,157 கிராஸ் பண்ணணும். இந்த 23,796 அதாவது 23,800 தாண்டினா தான் நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கும். அது வரையும் மார்க்கெட் எப்போ வேணால் திரும்பலாம். ஸோ அதனால் நம்ம வந்து இது பவுன்ஸு அந்த மாதிரி எதுவும் கற்பனை பண்ணிக்க வேண்டாம். ஸோ அதனால் இதான் மார்க்கெட் சார்ட்டோட பேஸ் பண்ணி சொல்லும்போது இப்போ நாளைக்கு எப்படி எடுக்கலாம் ட்ரேட் அப்படின்றத பார்த்துருவோம். டே அதே தான். டே க்ளோஸ் கொஞ்சம் மாறி இருக்கு. டே லோ கொஞ்சம் மாறி இருக்கு. இதுதான் நாளைக்கு பொசிஷன். நாளைக்கு பொசிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவன் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதுக்கு மேலே இந்த அளவு போகாமல் இங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த அளவு போகாமல் இங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த அளவு போகாமல் இங்கே வந்துடுது. ஸோ மார்க்கெட் கீழே இறங்கி வந்து தான் இருக்குது. அப்சைடு இல்லை மார்க்கெட். ஸோ இப்போ நாளைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னபடி 23,800 தாண்டினா தான் நமக்கு வந்து கால் சைடு போகலாம். அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ லோட்டஸ்ட் லோ வந்து ஸ்விங் லோன்னு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இதான் வந்து நேத்தி லோ. அதே மாதிரி ஸ்விங் ஹை வந்து 23,786 23,800. ஸோ இந்த கேப்பை தாண்டி மேலே போனால் தான் நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ்ன்னு நினைக்கிறோம். அது வரைக்கும் வந்து மார்க்கெட் நம்ம வந்து செல் சைடு தான் இருக்குது. ஸோ மண்டே மார்னிங் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ எதுவுமே நம்மளால சொல்ல முடியல. சாட்டர்டே சண்டே 2 நாள் இருக்குது. என்ன வேணால் பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நெகட்டிவ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப் டவுன் ஆகுமா, எவ்வளோ தூரம் ஆகும் என்னன்னு சொல்ல முடியாது. ஸோ கேப் டவுன் ஆச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட்டில் நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை எதுவுமே இல்லை, ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ போன மண்டே பார்த்தீங்கன்னா பெருசாக கேப் அப் ஆகல, கேப் டவுன் ஆகல, ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துலயே உங்களுக்கு ஈக்குவல் ஓப்பன் கிடச்சிதுன்னா இது வரையும் டார்கெட் பண்ணி ஒரு ப்ரைஸ் ஆக்டிவ் பேஸ் பண்ணி ஒரு கால் சைட் ட்ரை பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்மில் எடுக்கலாம். லாங் டேர்மில் ரேலியாக ட்ரை பண்ணுறதுக்கு வேணாம். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு கேப் அப் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸில் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி டார்கெட் இதை வச்சு ஷார்ட் சைடு போகும். இப்போ எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு நான் போய் போவோம். இந்த மாதிரி ரேஞ்ச் பெருசாக ஆச்சுன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பெருசு. ஸோ நேற்று கிட்டத்தட்ட 180 பாயிண்ட். ஸோ அதனால் மார்க்கெட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து சைட்வேஸ் தான் போகும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரேஞ்சுன்னு சொல்ல ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. ஒன் சைடாக போச்சுன்னு சொல்ல முடியாது. இது ஆல்சோ சைட்வேஸ் தான். ஸோ ஆப்ஷன் பையருக்கு வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து ரேட் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் எப்போ வேணால் திரும்பும். மேலேருந்து வந்து கீழே வருது, கீழேருந்து மேலே வருது நம்ம சொல்ல முடியாது. இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தது டக்குன்னு திரும்பிடுது. அதுக்கப்புறம் இங்கேருந்து சரி கீழே போட்டால் திரும்பிடுது. ஸோ இதனால் வந்து இந்த மாதிரி ரேஞ்ச் பெருசாக இருக்கும்போது நாம் வந்து எய்தர் அப் சைடு ஆர் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். நடுவில் எடுக்கிறது இப்போ ப்ரீமியம் மெல்டிங் ஜோன் தான் இது ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட் ஏதாவது எடுக்க முடிஞ்சு ஸ்கேல்பிங் பண்ண முடிஞ்சு எடுக்கலாம் முடிஞ்சு. அதர்வைஸ் நம்ம அதை எடுக்காமல் இருக்கிறது சேஃப். ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.